ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தெனை அரிசியை வச்சு எப்படி சுவையான தக்காளி சாதம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம தெனை அரிசியை வேக வச்சுக்கலாம். ஒரு பேனில் நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம தெனை அரிசி நல்லா ஊறணும். ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா 5 மணி நேரம் ஊறின தெனை அரிசி. இப்போ நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த எல்லா அரிசியும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தெனை அரிசிலாம் போட்டாச்சு. இப்போ நம்ம இது கூடயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி வச்சுங்க. இப்படி லேசாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. கட்டி மேலே ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட தெனை அரிசி மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வெந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டு அப்படியே ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம 20 நிமிஷம் ஆன தெனை அரிசி இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சோறு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நம்மளோட தெனை அரிசி. இப்போ நம்ம தக்காளி சாதம் செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சுன்னு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ சீரகம் போய் புளிமா பல்லா வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இது கூடயே ஒரு 2 தக்காளி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நம்ம இது கூடயே தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடயே ஒரு கை மல்லிச்செடி, புதினா செடி எதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இது கூடயே பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. நம்ம பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இது கூடயே நம்ம வேக வச்சுருக்க தெனை அரிசியெல்லாம் போட்டுக்கோங்க. தெனை அரிசியை போட்டாச்சு. இப்படி போட்டுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா தெனை அரிசியும் போட்டாச்சு. இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, எல்லா பக்கம் மசாலா போடுற மாதிரி. இப்போ பாருங்கள், எல்லா பக்கம் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான தெனை அரிசியில் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.